டிராவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேனலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள ராஜாஜி ஹாலில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹால் சென்னையில் எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலேயே முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிற மவுண்ட் ரோடுக்கு இப்போ அண்ணா சாலைன்னு பேர் மாற்றியிருக்காங்க. சென்னையிலேயே முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிற மவுண்ட் ரோடு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹால் அமைந்துள்ளது. நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிற இந்த மவுண்ட் ரோட்டில் 2010ஆம் ஆண்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான சட்டசபை தேவை என்று கருதிய அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் பெரிய சட்டசபையாக மவுண்ட் ரோட்டில் கட்டினாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கென்று மிக பிரம்மாண்டமான சட்டசபையாக கட்டப்பட்ட பில்டிங்கு. இந்த பில்டிங் தான் மவுண்ட் ரோட்டுக்கு பக்கத்திலேயே அமைந்துள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தான் இந்த சட்டசபையை பிரம்மாண்டமாக அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம் கருணாநிதி அவர்கள் மக்கள் வரிப்பணத்தில் 8000 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்டமான சட்டசபையை அதிநவீன வசதிகளோடு கட்டுனாங்க. 2010ஆம் ஆண்டு கடைசியில் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கென்று புதியதாக உருவாக்கப்பட்ட சட்டசபை பில்டிங், புதிய தலைமைச் செயலகம், இந்த பில்டிங்கு 2010ஆம் ஆண்டு கடைசியில் தான் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கிற நேரத்தில் 2011ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு சட்டசபை எலெக்ஷன் வந்துட்டு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்த புதிய சட்டசபை திறப்பு விழாவை கலைஞர் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க தயாராகினார். 2011ஆம் வருஷத்தில் நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் கருணாநிதி அவர்கள் தோல்வியுற்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கருணாநிதி அவர்கள் புதியதாக கட்டிய சட்டசபை கட்டடத்தில் என்னுடைய சபை நடக்காது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. சட்டசபையாக கட்டப்பட்ட இந்த பில்டிங்கை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் தமிழக அரசுடைய மருத்துவக் கல்லூரியாகவும் செயல்படுத்த உத்தரவு போட்டாங்க. இப்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியாகவும் செயல்பட்டுக்கிட்டு வருகிறது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தமிழகத்தின் புதிய சட்டசபையாக கட்டப்பட்ட பில்டிங்கு இப்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டுக்கிட்டு வர்ற இந்த சட்டசபை பில்டிங்குக்கு பக்கத்திலேயே தான் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹால் அமைந்துள்ளது. மவுண்ட் ரோட்டில் நம்ம பைக்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ பயணிக்கும்போது இந்த தமிழகத்துக்கென்று புதியதாக கட்டப்பட்ட இந்த சட்டசபை பில்டிங் தான் பெரிய பில்டிங்காக தெரியும். இதை கடந்து தான் நம்ம மவுண்ட் ரோட்டில் பயணிக்க முடியும். இந்த பில்டிங் சட்டசபை பில்டிங்க்கு நேரு பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹால் இருக்குது. இந்த பில்டிங்கு பெரிய பில்டிங்காக இருக்கிறதுனால இந்த ராஜாஜி ஹால் தெரியாது, மவுண்ட் ரோட்டில் இருந்து பார்த்தா தெரியாது. மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டசபை பில்டிங்குக்கு நேரு ஆப்போசிட்டில் தான் 80 ஆண்டுகள் பழமையான கேசினோ தேட்டர் இருக்குது. இந்த மவுண்ட் ரோட்டில் அப்படியே நேரே போனீங்கன்னா அண்ணா தேட்டர் இருக்குது. முதல்ல அண்ணா தேட்டர் வரும். அண்ணா தேட்டருக்கு பக்கத்து பில்டிங்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சொந்தமான சாந்தி தேட்டர் இருக்குது. சாந்தி தேட்டருக்கு 2 பில்டிங் தள்ளி தான் தேவி தேட்டர் இருக்குது. தேவி தேட்ரு, தேவி பாரடைஸு, தேவி கலா, தேவி பாலா, 4 தேட்ரு ஒரே காம்ப்ளெக்ஸில் ஒரே பில்டிங்கில் 4 தேட்டர் இருக்குது. தேவி பாரடைஸு, தேவி தேட்ரு இருக்கிற பக்கமெல்லாம் போக வேண்டாம், அதுவும் மவுண்ட் ரோடு தான். ஆனால் இந்த சட்டசபை பில்டிங்கு இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ட்ரிபிள் கேணிக்கு இடது பக்கமாக பீச்சுக்கு ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் திரும்பிட்டிங்கன்னா இந்த சட்டசபை பில்டிங்காக கட்டப்பட்ட இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹாலுக்கு போவதற்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியே உள்ளே வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நேரே பேக் சைடில் வந்துடும். நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு ராஜாஜி ஹால் இருக்கிற இந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மிகப்பெரிய தோட்டம். இப்போ ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு சொல்லக்கூடிய இந்த அரசினர் தோட்டம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இடம்.
ஆங்கிலேயர்கள் கைவசம் இருந்த இடம்தான் இப்போ ஓமந்தூரார் அரசினர் தோட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்துக்குள்ளே தான் முன்னாடி பழைய எஸ்பி ஆபீஸ் இருந்தது. தமிழக அரசுக்கு சொந்தமான பொதிகை டிவி ஆபீஸும் இந்த அரசினர் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்புறமா கலைவாணர் அரங்கம் இருக்குது. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய கலைவாணர் கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம் இருக்குது, பெரிய ஹால் இருக்குது இந்த அரசினர் தோட்டத்துக்குள்ளே. அப்புறமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களெல்லாம் சென்னைக்கு வந்தால் தங்கக்கூடிய ஒரு பில்டிங்கு இங்கே இருக்குது. அந்த பில்டிங்கை எம்எல்ஏ ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலும் இந்த அரசினர் தோட்டத்துக்குள்ளே தான் பெரிய பில்டிங்காக அமைஞ்சிருக்கு. இந்த ஓமந்தூரார் தோட்டம் 80s 90s காலகட்டத்திலெல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே பெரிய பெரிய ஆலமரம், பெரிய பெரிய மரங்கள் இங்கே வளர்ந்து நின்றுது. இந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டால் நம்ம மேலே வெயிலே படாது. அந்த அளவுக்கு மரங்கள் வளர்ந்து இந்த தோட்டம் ஒரு பெரிய காடு மாதிரி காட்சியளிக்கும். அந்த பெரிய பெரிய மரங்களெல்லாம் 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் பழமையான மரங்கள். அந்த பெரிய பெரிய மரங்களெல்லாம் வெட்டிட்டு தான் இந்த புதிய சட்டசபையை இப்போ கட்டியிருக்காங்க. தமிழக அரசின் சட்டசபை பில்டிங்காக கட்டி மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ள மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு நேரே பேக் சைடில் இருக்கக்கூடிய ராஜாஜி ஹால் இதுதான் அரசினர் தோட்டமாக அழைக்கப்படும் ஓமந்தூரார் தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜாஜி ஹால். இப்போது ராஜாஜி ஹால் என்று அழைக்கப்படும் இந்த கட்டடம் 225 ஆண்டுகள் பழமையானது. இந்த கட்டடத்தை ஆங்கிலேயர்கள் 1800ஆம் ஆண்டு இங்கே கட்டியிருக்காங்க. மைசூரின் புலி என்று அழைக்கப்படக்கூடிய திப்பு சுல்தானை ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் வீழ்த்திய பிறகு அப்போது மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த சென்னையில் நமக்கு ஒரு பாதுகாப்பான வலுவான ஒரு அரண் தேவை என கருதிய ஆங்கிலேயர்கள் நல்லா உயரமாக பெரிய பெரிய தூண்கள் அமைத்து இந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை 1800ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இங்கே கட்டி சவுத்து தென்னிந்தியாவை இந்த பில்டிங்கில் இருந்து தான் ஆண்டிருக்காங்க. இந்த பில்டிங்கில் சவுத்து தென்னிந்தியாவை ஆளக்கூடிய கவர்னர்கள் தங்கக்கூடிய வீடாகவும், ஆங்கிலேயர்களுடைய வெளிநாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களுடைய விருந்தினர்கள் வந்து தங்கக்கூடிய வீடாகவும் கூட இந்த கட்டிடத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். இப்போது ராஜாஜி ஹால் என்று அழைக்கப்படும் இந்த பில்டிங்கை ஆங்கிலேயர்கள் கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை மாதிரி வடிவமைச்சு இங்கே கட்டியிருக்காங்க. இந்த கட்டடத்தை ஆங்கிலேயர்கள் இங்கே கட்டும்போது வெளிநாட்டிலிருந்து நிறைய கட்டடப் பொருட்கள் கொண்டு வந்து கட்டினதாக சொல்லப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கட்டடப் பொருட்கள் வந்து சேர தாமதமான நிலையில் கர்நாடகா மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் கோட்டையை உடைச்சி அங்கிருந்து நிறைய மார்பிள், விலை உயர்ந்த கற்களெல்லாம் கொண்டு வந்து தான் ஆங்கிலேயர்கள் இந்த கட்டடத்தை இங்கே கட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டடத்தை அந்த காலத்திலேயே ரொம்ப உயரமாக கட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் நல்ல உயரமாக அமைச்சிருக்காங்க. 25 படிகள் ஏறி உயரமாக போய் தான் நம்ம இந்த ஹாலுக்கு உள்ளே போக முடியும். இப்போது ராஜாஜி ஹால் என்று சொல்லக்கூடிய இந்த பில்டிங்கை நீங்கள் டிவியில் சன் டிவி, ஜிஆர் டிவிகள்லாம் நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது. நிறைய அரசியல் தலைவர்கள், அதாவது தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இடம்தான் இந்த ராஜாஜி ஹால். தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க இறக்கும்போது இந்த ராஜாஜி ஹாலில் தான் கொண்டு வச்சுருப்பாங்க, பொதுமக்களுடைய இறுதி அஞ்சலிக்காகவும் தலைவர்களுடைய இறுதி அஞ்சலிக்காகவும். அப்போது 2 நாள் 3 நாள் சன் டிவி, ஜெயா டிவிலெல்லாம் முழுவதுமே இந்த ராஜாஜி ஹாலை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. தமிழக மக்கள் கல்வியில் சிறந்து விளங்க இலவச உணவளித்து இலவச கல்வி வழங்கிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் உண்மையான கல்வி தந்தை, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இறுதி அஞ்சலி இந்த ராஜாஜி ஹாலில் தான் நடந்தது. அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் இறுதி அஞ்சலி, அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களுடைய இறுதி அஞ்சலி, அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி அஞ்சலி, அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய இறுதி அஞ்சலி. இந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அவ்வளோருடைய இறுதி அஞ்சலியுமே இந்த ராஜாஜி ஹாலில் தான் நடந்தது. இனி நாம் இந்த ராஜாஜி ஹாலில் என்னென்ன தமிழ் திரைப்படங்கள் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி பார்க்கலாம்.
இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் மோகன், பூர்ணிமா பாக்யராஜ் இணைந்து நடித்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும், சங்கீதம் பாடும். இதே பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்தான். இதே பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்தான். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் மோகன், ரேவதி, கார்த்திக் இணைந்து நடித்த மௌனராகம் திரைப்படம் இங்கு படமாக்கியிருப்பாங்க. மௌனராகம் திரைப்படத்தில் கார்த்திகை போலீஸ்காரங்க கோர்ட் வாசலில் சுட்டு கொள்கிற மாதிரி காட்சி இந்த ராஜாஜி ஹாலில் படமாக்கியிருப்பாங்க. இதே மௌனராகம் திரைப்பட காட்சிதான். இதே மௌனராகம் திரைப்பட காட்சிதான். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன், மாதவி, ராதா, சொப்னா இணைந்து நடித்த டிக் 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 திரைப்படத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய இந்திய அழகிகளை அறிமுகப்படுத்துகிற காட்சி இந்த ராஜாஜி ஹாலில் படமாக்கியிருப்பாங்க. நிறுவனத்தின் சார்பாக 3 அழைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைகள் இதே டிக் 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 பட காட்சிதான். இதே டிக் 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 பட காட்சிதான். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ரகுவரன், ரேவதி மற்றும் கொஞ்சம் குழந்தை நட்சத்திரங்கள், அப்புறமா பானுப்பிரியா கௌரவ தோற்றத்தில் நடித்த அஞ்சலி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. இதே அஞ்சலி திரைப்பட பாடல்தான். இதே அஞ்சலி திரைப்பட பாடல்தான். இதே அஞ்சலி திரைப்பட பாடல்தான். கார்த்திக், பானுப்பிரியா இணைந்து நடித்த அமரன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. அமரன் திரைப்படத்தில் எதிரிங்கெல்லாம் சேர்ந்து கார்த்திகை வெட்டிடுவாங்க. எதிரிங்கள்கிட்டருந்து பானுப்பிரியா கார்த்திகை காரில் கடத்தி காப்பாற்றி கொண்டு போகிற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே அமரன் திரைப்பட காட்சிதான். இதே அமரன் திரைப்பட காட்சிதான். இதே அமரன் திரைப்பட காட்சிதான். ரஜினிகாந்த், ராதா, நதியா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ராஜாதி ராஜா திரைப்படத்தில் ஜெயிலில் சுதந்திர தினம் அன்று கொடியேற்றுவாங்க. அந்த சுதந்திர தினம் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஜெயிலில் இருக்க ரஜினிகாந்த் ஒரு குழந்தைய கடத்திட்டு தப்பி போகிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. இதே ராஜாதி ராஜா திரைப்பட காட்சிதான். இதே ராஜாதி ராஜா திரைப்பட காட்சிதான். இந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் குழந்தையை கடத்திட்டு இந்த ஆள் உள்ள ஓடி வர்ற காட்சி படமாக்கியிருப்பாங்க.
இந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் குழந்தைய விட்டுட்டு ரஜினிகாந்த் இந்த ராஜாஜி ஆளுடைய சைடு வாசல் வழியை தப்பி போகிற காட்சி படம் வைக்கிருப்பாங்க பாருங்கள். கேப்டன் விஜயகாந்த், அம்பிகா, விசு இணைந்து நடித்த புதிய சகாப்தம் திரைப்படம் இங்கே எடுத்திருப்பாங்க. புதிய சகாப்தம் திரைப்படத்தில் இந்த ராஜாஜி ஹாலை காலேஜியாக காட்டியிருப்பாங்க, படிக்கிற காலேஜாக காட்டியிருப்பாங்க. இந்த புதிய சகாப்தம் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் காலேஜ் மாணவர்களை சேர்த்துட்டு காலேஜ் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் பண்ணுற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே புதிய சகாப்தம் திரைப்பட காட்சி தான். எதுவும் நடக்காது. ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் வீராவேசமா கோஷம் போடுங்க. கற்பகம் கலைக்கல்லூரி பிரின்சிபால். இந்த புதிய சகாப்தம் திரைப்படத்தில் கல்லூரி நிர்வாகம் டவுன் டவுன் டவுன், காலேஜ் பிரின்சிபால் டவுன் டவுன் என்ற பாடலிலும் பல காட்சிகள் இந்த ராஜாஜி ஹாலில் தான் படமாக்குனாங்க. இதே புதிய சகாப்தம் திரைப்பட பாடல் தான். இதே புதிய சகாப்தம் திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான கல்யாண பொண்ணு வந்துட்டா, சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டா என்ற பாடலும் இந்த ராஜாஜி ஹாலில் தான் படமாக்குனாங்க. இதே புதிய சகாப்தம் திரைப்பட பாடல் தான். இதே புதிய சகாப்தம் திரைப்பட பாடல் தான். இதே புதிய சகாப்தம் திரைப்பட பாடல் தான். கேப்டன் விஜயகாந்த், ராதிகா பாண்டியன் இணைந்து நடித்த தென்பாண்டி சீமையிலே திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. தென்பாண்டி சீமையிலே திரைப்படத்தில் வில்லன்களுடைய வீடா இந்த ராஜாஜி ஆளை காட்டியிருப்பாங்க. நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கி தர வந்தீங்க. இதே தென்பாண்டி சீமையிலே பட காட்சி தான். கரெக்ட் சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி. இதே தென்பாண்டி சீமையிலே பட காட்சி தான். தோட்டம் 10 அத்தனை நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம். இதே தென்பாண்டி சீமையிலே பட காட்சி தான். பொண்டாட்டி பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேட்கறான். இதுக்கு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். இதே தென்பாண்டி சீமையிலே பட காட்சி தான். நான் போயிட்டு வரேன். கேப்டன் விஜயகாந்த், சங்கீதா, பிரகாஷ்ராஜ் இணைந்து நடித்த அலெக்சாண்டர் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. அலெக்சாண்டர் திரைப்படத்தில் இந்த ராஜாஜி ஹாலை கோர்ட்டாக காட்டியிருப்பாங்க. இந்த அலெக்சாண்டர் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்தும் பிரகாஷ்ராஜும் கோர்ட்டில் சந்திக்கிற காட்சி இந்த ராஜாஜி ஹாலில் தான் படமாக்குனாங்க. இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். எதையும் நான் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு நாள் விலை கொடுத்து தான் ஆகணுங்கிறத. இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். ஆமா, சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னியே, என்னாச்சு பாத்தியா? சட்டம் முதல்ல. இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். கடைசியில சரியா செஞ்சிருங்கிறத இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுனாலதான் இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். இருக்க முடியாது. வாவ், நீ பேசுறத பார்த்தா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அலெக்சாண்டர் திரைப்பட காட்சி தான். தப்பு செய்யறதை நீ விட போறதில்ல, நல்லது செய்யறதை நான் விட போறதில்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம். சத்யராஜ், ராதிகா, நக்மா, கவுண்டமணி இவர்கள் நடித்த வில்லாதி வில்லன் திரைப்படம்
இங்கே படமாக்கியிருப்பாங்க. இந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் 3 வேடங்களில் நடித்து சத்யராஜ் அவர்களே இந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. இந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே இந்த ராஜாஜி ஹால் இந்த கிரவுண்டில் தான் படமாக்குனாங்க. இந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்தில் வக்கீலாக நடிச்சிருக்கிற சத்யராஜ் கிளைமாக்ஸ் காட்சியில் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறத ராதிகா ஓடி போய் தடுக்க போகிற காட்சியில் இந்த ராஜாஜி ஹாலை நல்லா காட்டியிருப்பாங்க. இதே வில்லாதி வில்லன் திரைப்பட காட்சி தான். இதே வில்லாதி வில்லன் திரைப்பட காட்சி தான். இதே வில்லாதி வில்லன் திரைப்பட காட்சி தான். இந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் சத்யராஜ் இறந்ததும் ராதிகா நல்லா உருக்கமாக நடிச்சிருப்பாங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்கண்ணா, நீங்க போயிட்டா நான் உசுரோட இருப்பேனா. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், ஐஸ்வர்யா பச்சன், பிரகாஷ் ராஜ் இணைந்து நடித்த ஐஸ்வர்யா பச்சனின் முதல் படமான இருவர் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் that I will uphold the sovereignty and integrity of India. இந்த இருவர் திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற மாதிரி காட்சி இந்த ராஜாஜி ஹாலில் படமாக்கியிருப்பாங்க. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் that I will faithfully and consciously. இதே இருவர் திரைப்பட காட்சி தான். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படி என் கடமைகளை நாகார்ஜுன், சுஸ்மிதா சென் இணைந்து நடித்த ரட்சகன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் லக்கி லக்கி நீயும் லடுக்கி லவ் பண்ண தெரிஞ்சா நீ லக்கி என்ற பாடல் இங்கே படமாக்குனாங்க. லக்கி 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 லவ் பண்ண தெரிஞ்சா நீ. இந்த பாடல் இந்த ஓமந்தூரார் தோட்டத்துக்குள்ள ராஜாஜி ஹாலை கவர் பண்ணி மிக பிரம்மாண்டமான செட்டு போட்டு படமாக்குனாங்க. லக்கி நீயம் லக்கி லவ் வர புரிஞ்சா நீ. இந்த ரட்சகன் படத்தோடைய தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமோகன் அவர்கள் இந்த பாடலுக்கு மிக அதிக பொருட்செலவு பண்ணி படமாக்க அனுமதிச்சார். மனச இன்சூர பண்ணி காதல் பண்ணுங்க. இந்த பாடலில் இந்த ராஜாஜி ஹாலு முன்னால் இருக்கக்கூடிய கிரவுண்டில் மிக பிரம்மாண்டமான வாட்டர் ஃபவுண்டன் ஸ்ட்ரீட்டெல்லாம் செட்டு போட்டு நல்ல பிரம்மாண்டமாக படமாக்குனாங்க. லக்கி 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 லவ் பண்ண தெரிஞ்ச. இந்த பாடல் காட்சியை 4 நாள் முழு இரவும் படமாக்குனாங்க. மடி லக்கி 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 லவ் பண்ண தெரிஞ்சா. இதே ரட்சகன் படத்தில் வரக்கூடிய பாடல் தான். லக்கி 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 லவ் பண்ண தெரிஞ்சா. இதே ரட்சகன் படத்தில் வரக்கூடிய பாடல் தான். லக்கி 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 லவ் பண்ண தெரிஞ்சா. ரஜினிகாந்த், மம்மூட்டி, சோபனா, அரவிந்த் சாமி, ஸ்ரீவித்யா இணைந்து நடித்த தளபதி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. தளபதி திரைப்படத்தில் இந்த ராஜாஜி ஹாலை கோர்ட்டாக காட்டியிருப்பாங்க. தளபதி படத்தில் ரஜினிகாந்த், மம்மூட்டி, அப்புறமா வில்லன் அம்பரீஷ் பூரி எல்லாம் கோர்ட்டில் சந்திக்கிற காட்சிகள் எல்லாம் இந்த ராஜாஜி ஹாலில் தான் படமாக்குனுங்க. இதே தளபதி திரைப்பட காட்சி தான். இதே தளபதி திரைப்பட காட்சி தான். ஆண்டவர் நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க, எனக்கு என்ன
நீங்க இதே தளபதி திரைப்பட காட்சிதான். வாழணும். உங்க ஆசீர்வாதம். அஜித், நக்மா, மீனா, வசுந்தரா தாஸ் இணைந்து நடித்த சிட்டிசன் திரைப்படம் இங்கே படம் ஆக்கியிருப்பாங்க. சிட்டிசன் திரைப்படத்தில் இந்த ராஜாஜி ஹாலை வந்து கோர்ட்டாக காட்டியிருப்பாங்க. சிட்டிசன் திரைப்படத்தில் அஜித் கோர்ட்டில் இருந்து விடுதலையாகி வெளியே வந்து பொதுமக்களுக்கு கையசைக்கிற காட்சி இந்த ராஜாஜி ஹாலில் தான் படமாக்குனாங்க. இதே சிட்டிசன் திரைப்பட காட்சி தான். இதே சிட்டிசன் திரைப்பட காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.